குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் கடகத்துக்கு வரார், கேதுவோடு சேர போகிறார். அப்போ எனக்கு எப்படி சார் இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு ஆசை தானேங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களோடு சொல்லியிருக்கேன். வாங்க அத்தனை பேரும் அதை பார்ப்போம். உணர்வுகளையும் உற்சாகத்தையும் ஒரு சேர தரணும் சிம்ம ராசிக்கு அப்படின்னா என்ன சார் பண்ணணும்? சும்மா இருப்பதே சுகம். என்ன சார் கட்சியில் இப்படி அடிச்சிட்டிங்க? ஒரு பக்கம் அஷ்டம குரு சார், ஜென்மத்தில் குரு வரப்போகிறார். அஷ்டமத்தில் சனி, ஜென்மத்தில் குரு வரப்போகிறார். இந்த குரு வர்றது எல்லாரும் ஜென்மராமர் வனத்திலேன்னு இந்த பழமொழியை சொல்லாத யாரும் கிடையாது. ஆனால் என்னுடைய கேள்வி 5, 7, 9க்கு பார்வை பலம் அதிகம் இருக்கும். இந்த பார்வை பலம் உற்சாகத்தை தரும், உடம்பு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. நம்பிக்கை துரோகத்தெல்லாம் அட சரி போங்கப்பா, ஏதோ எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு தூக்கி விசிறிட்டு போயிட்டே இருங்க. இதையே யோசனை பண்ணிட்டு உக்காண்டிருக்காதீங்க. அந்த முன் கோபம் எதிரிகள் உங்களை பந்தாடிடுவாங்க. ஆகவே அதுக்கு இடம் தராதிங்க. உங்கள் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருந்ததுன்னு வச்சிங்களேன், உத்தியோகத்தில் நல்ல பேர், மீண்டும் பழையபடி கோலோச்சலாம், அதிக சம்பளம், மன நிம்மதி, சந்தோஷம் தரக்கூடிய இடத்துக்கு போகிறீங்க. வியாபாரத்தில் நிறைய வருமானங்கள் வரும், கடன் தீரும். பேங்க் லோனில் ஏற்கனவே இஎம்ஐ கட்ட முடியாமல் கஷ்டப்படுறவங்க இந்த வருஷம் இஎம்ஐலாம் அருமையாக கட்டலாம், அண்டர் கண்ட்ரோல். புதிய கடன் வருமா சார்? கண்டிப்பாக வரும். கடன் வாங்கி கடன் கொடுக்காதீங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போங்க. வெளியே பிரச்சனைன்னு வச்சிங்களேன், அதோட பிரச்சனை முடிஞ்சுது. வீட்டில் நிம்மதியாக தூங்கலாம். வீட்லேயும் பிரச்சனை வச்சுக்கிட்டிங்கன்னா அதனால் தயவு செஞ்சு கணவன் மனைவி உறவில் பிரச்சனை வச்சுக்காதீங்க. அதே மாதிரி உறவுகளில் பிள்ளைங்க கிட்ட ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, டேய் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அவங்களுக்கு எக்ஸாம் எழுதுனதுக்கு பணம்லாம் கட்டுறேன், எவ்வளோ ஃபீஸில் அப்படின்னு அவங்கக்கிட்ட ஒதுராமல் பேசுங்க. உண்மையாக பேசுங்க, அன்பாக பேசுங்க. நீங்கள் அன்பாக பேசுகிறது அவங்களுக்கு உபத்திரவமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி சில சுப செலவுகளை ஏற்றுங்க. பிள்ளைங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான செலவு, கல்யாணத்துக்கான செலவு, நகைகள் வாங்கிறதுக்கான செலவு, கடன் வாங்கி தான் பண்ண போகிறீங்க. இதுக்கு வருமானம் எங்கேருந்து இருக்குது? ஆகவே இந்த காலகட்டத்தில் அதிகமான செலவுகள் இருக்குது. அந்த செலவுகளை ஈடுகட்டுறதுக்கு லோன் மூலமாக தான் உங்களுக்கு அடைக்க தோணும். இருந்தாலும் சில சொத்துக்கள் உங்களை கையை விட்டு போகும். சில இழப்புகள் கூட உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஏன்னா ஒன்று இழந்தீங்கன்னா 100 நிம்மதி உங்களுக்கு கொடுக்கும். ஞாயிறு அப்படின்னு ஒரு கிராமம், அந்த ஊருக்கே பேர் ஞாயிறு. அந்த ஊரில் போயிட்டு கோதுமை தானம், தாமரையின் மீது அற்புதமாக சூரிய பகவான் அந்த ஈஸ்வரன் உட்காண்டிருப்பார். அப்படிப்பட்ட கோலம். அந்த கோவிலுக்கு போயிட்டு கோதுமை தானம், கோதுமை பண்டங்கள் தானம், சுவாமிக்கு ஷோடச அபிஷேகங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியம். தூங்கணும் சார், ஆரோக்கியம் பாஸ்கரம், சூரிய நமஸ்காரம். நீங்கள் வந்ததுலேருந்து பார்த்து நின்று உற்சாகம் தர்றதுக்கு பணம் சொல்லுவீங்கன்னு பார்த்தா சூரிய நமஸ்காரம் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த ஆரோக்கியம் நல்லா இருந்ததுன்னா நிறைய நேரம் வேலை செய்யலாம். நிறைய நேரம் வேலை செஞ்சால் பணம் வரப்போகுது. பணம் வந்தால் பட்டம் வரும், நிம்மதி வரும். ஆகவே நிம்மதியை தேடுங்க, உற்சாகத்தை விட்டுறாதீங்க. அதுக்கு ஞாயிறை வழிபடுங்க. ஞாயிறை போற்றுதுமே, ஞாயிறை போற்றுதுமே அப்படின்னா அற்புதமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். சிம்ம ராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் சிம்மராசிக்கு பல தெளிவுகளை கொடுக்கும். வாழ்க்கையில இதுவரைக்கும் நம்ம எப்படி நடந்தோம், இனி எப்படி நடக்கணும், யார ஃப்ரெண்ட்ஸா நினைச்சோம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையா இருந்துச்சா, நமக்கு உண்மையா இருக்காங்களா, நமக்கு அவங்களால தொந்தரவுகள் இருக்கா, யார்கிட்டயாவது நம்ம ஏமாந்துருக்கோமா,
இனி ஏமாறாமல் தப்பிப்பது எப்படி? இதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் சொல்லி கொடுத்துருக்கும். என்ன காரணம்? அஷ்டமத்து சனி இருக்கு பாருங்க, அதை விட பெஸ்ட் டீச்சர் உலகத்துல கிடையாது. அந்த பெஸ்ட் டீச்சர் உங்களுக்கு வாழ்க்கையுடைய அனுபவத்தை கற்றுக் கொடுப்பார். பள்ளிக்கூடத்தில் படிப்பது, கல்லூரியில் படிப்பது, இதெல்லாம் குரு பகவான் வேலை. ஞானத்தை கொடுப்பதெல்லாம் குரு பகவான் வேலை. ஒரு சிறந்த ஆசிரியர் குரு பகவான், சந்தேகம் இல்லை. ஆனால் அனுபவம், பாடம் படிப்பதை விட அனுபவ பாடம் மிக உயர்ந்தது இல்லையா? அந்த அனுபவ பாடத்துல நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறையங்க. சிம்மராசிக்காரங்க கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். இன்னும் 2 ஆண்டுகள் அனுபவ கல்வி அந்த சனி பகவான் உங்களுக்கு சொல்லித் தர போறார். யார் உற்றார், யார் அயலார், யார் பிரச்சனை தரக்கூடியவங்க. நான் உங்களுக்கு பல மாதமா சொல்லிட்டு இருந்தேன், 7க்குரிய சனி 8ஆம் இடத்துக்கு போனோடனே உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னேன், நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. நிறைய பேர் இப்ப சொல்றீங்க, சார் ஃப்ரெண்ட்ஷிப்ல ப்ராப்ளம் இருக்கு, தொழில் பார்ட்னரால் பிரச்சனை இருக்கு, நிறைய சொல்றீங்க. இது எல்லாம் அந்த சனி பகவான் அட்டமத்தில் இருக்கிறதுனால எப்படி? இப்ப ஜூபிட்டருடைய ஆஸ்பெக்ட் 1ஆம் தேதி ஜூபிட்டர் வந்து இந்த சனி பகவானை பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால 1ஆம் தேதி நைட்ல இருந்து ஒரு நல்ல முன்னேற்றம் உங்க லைஃப்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், விபரீத ராஜயோகம் நடக்க போகுது. இந்த விபரீத ராஜயோகம் ஜாப் ரீதியா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி தரலாம். ஜாப்ல உங்களுக்கு வந்து மைனஸ் ஆனதுன்னு என்ன நினைக்கிறீங்களோ அது பிளஸ்ஸா மாறும். வேற நல்ல ஜாப் அமையும், உயர்ந்த லெவலுக்கு போவீங்க. ஒரு தடையை சந்தித்து பிறகு நிவர்த்தி அடைவீர்கள். சுக்கிர பகவான் வந்து லாபத்தில் இருக்காரு, பிறகு விரயத்துக்கு வரார். பலர் இந்த மாசம் கண்ணாடி போடுவீங்க, கண்களுக்கு தேவையான டெஸ்ட் எடுப்பீங்க, அதெல்லாம் இந்த மாசம் நடக்கும். சுக்கிர பகவானுடைய அனுகூலத்தின் காரணமா பல பேர் செல்போன் மாத்த போறீங்க இந்த மாசம். நிறைய பேர் வீட்டு ஹால்ல நல்ல ஊஞ்சல் கட்டி ஆடி மகிழ்வீர்கள். ஊஞ்சலை கண்களால் காண்பீர்கள். அதெல்லாம் இந்த மாசம் உள்ள விஷயங்கள். தனஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சியாக இருக்கிறால் பணவரவிற்கு பஞ்சம் இல்லை. மாணவர்களுக்கு கல்வியில ஒரு பெரிய வளர்ச்சி இந்த மாசம் காண்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு இதுநாள் வரை இருந்த தடைகள் 15ஆம் தேதிக்கு பிறகு நிவர்த்தியாகும். மனசுல ஒரு தெம்பு கிடைக்கும், ஒரு தைரியம் பிறக்கும். இது பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். பிசினஸ் என்ற பொறுத்த வரைக்கும் புதன் பகவானுடைய அமைப்பே உங்களுக்கு பிசினஸ்ல பெரிய லாபம் வரப்போகுது அப்படின்னு காட்டுது. ஜூபிட்டருடைய டிரான்சிட் வந்து உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகப்படுத்த போகுது. சோ ஒரு நல்ல மாசங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு மிகுந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாசம் தான் ஜூன் மாசம். இந்த மாசத்துல ரொம்ப பக்காவா ஸ்கெட்ச் போட்டு சில விஷயத்தை செய்ய போறீங்க. இவர் ஏமாந்துட்டாரு நினைச்சோமே, இவர் ஏமாத்த முடியாத போல இருக்கு, பெரியாளா இருக்காருன்னு உங்களை நினைச்சுக்கிடுவா. நிறைய குடும்பங்கள்ல கல்யாணம் பிக்ஸ் ஆகும், அதுவும் நடக்கும். இந்த மாசத்துல பெரிய மதிப்பு மரியாதையும் பலரை நோக்கி தேடி வரப்போகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக வடபழனி முருகனை வழிபாடு செய்யுங்கள். வடபழனி முருகன் வழிபாடு உங்களுக்கு வெற்றிகளை அள்ளித்தரும். அங்காரகன் வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை தரும். சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போது 12ஆம் இடத்திற்கு மாறி 6, 8 அமைப்புகளை பார்க்க போகிறார். 4, 6, 8ஆம் இடங்களை இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பார்ப்பார். 11ஆம் இடத்தை விட 12ஆம் இடம் நல்லா இல்லைங்க இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன 12ஆம் இடம் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை கொடுக்கக்கூடிய இடம் இல்லை. அதை விட முக்கியமாக உங்களுடைய பஞ்சமாதிபதியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான், குரு பகவான் இப்போது உங்களுக்கு 12ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற நல்ல நிலைமையை அடைகிறார். இது உண்மையிலேயே ஒரு நல்ல அமைப்பு தாங்க. சிம்மராசிக்கு அவர் யோகக்காரர் தானே. 8ஆம் இடத்தை 8ஆம் அதிபதி உச்சம் பெற்று பார்க்கிறார் என்றால் எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிரியை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த சனி பயிற்சியில், இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக உண்டு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியின் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளில் பெறக்கூடிய ஒரு ராசிகளில் சிம்மராசியும் ஒரு ராசியாக இருக்கும். என்ன ஒன்று, 8ஆம் இடத்தை பார்க்கிறார், அவருடைய 8ஆம் வீட்டை அவரே பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது ஏற்றுமதி இறக்குமதி தொழில், வெளி மாநிலங்களில் வெளிநாட்டில் சாதிக்கக்கூடிய அமைப்புகளை குறிக்கக்கூடிய ஒன்று. 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் என்பது ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுறதுக்கு தயக்கமாக இருந்தவர்கள், வீடு கட்டுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்காதவர்கள், வீடு கட்டுவதற்கு கடன் கிடைக்காதவர்கள், அல்லது வீட்டடி மனை தான் வாங்கி போட்டுக்கிறேன், காசு இல்லை, அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், பணத்தை பெரட்ட முடியல, இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய, கடன் வாங்கினாலும் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்கும். இளைஞர்களுக்கு வாகன பிராப்தி ஏற்படும். 2 வீலர் வச்சுருக்கிறவங்க காருக்கு மாறுறது, அல்லது பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக ஓட்டுவீங்கன்றதுக்காக வண்டி வாங்கி தர மாட்டேன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. வேண்டாம், ரோட்டில் வண்டியை பார்க்கும் போதே பயமாக இருக்குது, நீ ஓட்டுற செயலை பார்க்கத்தான் அதை விட பயமாக இருக்குது, உன் ஃப்ரெண்டு
மூணு திருக்கணான்னா அப்படியே போயிட்டு ஜம்ப் அடிச்சு போய்கிட்டே இருக்கிறான். எனக்கு வேணாம்ப்பா, நான் ஒன்னே ஒன்று கண்ணேங்க நின்று கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒன்று பெற்று வச்சிருக்கிறேன், எனக்கு வேண்டவே வேண்டான்ட்டு உங்களை நம்பாமையே வண்டி வாங்குறதுக்கு அலோவ் பண்ணாமல் இருந்த பேரண்ட்ஸ் எல்லாமே இந்த தடவை கொஞ்சம் உங்களை நம்பி வாகனம் வாங்கி சில அட்வைஸுகளின் அடிப்படையில் உங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்கறதுக்கு அனுமதிகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. சிலருக்கு வெளிநாடு வெளிமாநில பயணங்கள், குறிப்பாக இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வெளி தேசங்கள், கிழக்கு தேசங்கள், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு வரக்கூடிய அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருப்பது, இங்கிருந்து போவதற்கு விசா போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், ஏற்கனவே கிழக்கு தேசங்களில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்களில் நல்ல வேலை, தொழில் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிம்மதியான குருப்பெயர்ச்சியாகவே அந்த குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கும். ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒன்று, அதில் நீங்கள் தோற்று போன ஒன்றில் இந்த தடவை சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் ஏற்கனவே பணத்தை விட்டுட்டேங்க, ஆயிரக்கணக்கில் பணம் போச்சு, லட்சக்கணக்கில் பணம் போச்சுன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே எதிர்பாராத விதமாக சில அதிர்ஷ்ட அமைப்புகள், திரும்ப பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நல்ல குரு பயிற்சிங்க இந்த குரு பயிற்சி. சிம்மராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போது 12ஆம் இடத்திற்கு மாறி 6, 8 அமைப்புகளை பார்க்க போகிறார். 4, 6, 8ஆம் இடங்களை இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பார்ப்பார். 11ஆம் இடத்தை விட 12ஆம் இடம் நல்லா இல்லைங்க இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன 12ஆம் இடம் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை கொடுக்கக்கூடிய இடம் இல்லை. அதை விட முக்கியமாக உங்களுடைய பஞ்சமாதிபதியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான், குரு பகவான் இப்போது உங்களுக்கு 12ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற நல்ல நிலைமையை அடைகிறார். இது உண்மையிலேயே ஒரு நல்ல அமைப்பு தாங்க. சிம்மராசிக்கு அவர் யோகக்காரர் தானே. 8ஆம் இடத்தை 8ஆம் அதிபதி உச்சம் பெற்று பார்க்கிறார் என்றால் எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிரியை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த சனி பயிற்சியில், இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக உண்டு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியின் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளில் பெறக்கூடிய ஒரு ராசிகளில் சிம்மராசியும் ஒரு ராசியாக இருக்கும். என்ன ஒன்று, 8ஆம் இடத்தை பார்க்கிறார், அவருடைய 8ஆம் வீட்டை அவரே பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது ஏற்றுமதி இறக்குமதி தொழில், வெளி மாநிலங்களில் வெளிநாட்டில் சாதிக்கக்கூடிய அமைப்புகளை குறிக்கக்கூடிய ஒன்று. 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் என்பது ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுறதுக்கு தயக்கமாக இருந்தவர்கள், வீடு கட்டுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்காதவர்கள், வீடு கட்டுவதற்கு கடன் கிடைக்காதவர்கள், அல்லது வீட்டடி மனதான் வாங்கி போட்டுக்கிறேன், காசு இல்லை, அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், பணத்தை பெரட்ட முடியல, இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய, கடன் வாங்கினாலும் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்கும். இளைஞர்களுக்கு வாகன பிராப்தி ஏற்படும். 2 வீலர் வச்சுருக்கிறவங்க காருக்கு மாறுறது, அல்லது பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்பீடாக ஓட்டுவீங்கன்றதுக்காக வண்டி வாங்கி தர மாட்டேன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. வேண்டாம், ரோட்டில் வண்டியை பார்க்கும் போதே பயமாக இருக்குது, நீ ஓட்டுற செயலை பார்க்கத்தா அதை விட பயமாக இருக்குது, உன் ஃப்ரெண்டு 3 திருக்கணான்னா அப்படியே போயிட்டு ஜம்ப் அடிச்சு போய்கிட்டே இருக்கிறான், எனக்கு வேணாம்ப்பா, நான் ஒன்னே ஒன்று கண்ணேங்க நின்று கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒன்று பெற்று வச்சிருக்கிறேன், எனக்கு வேண்டவே வேண்டான்ட்டு உங்களை நம்பாமையே வண்டி வாங்குறதுக்கு அலோவ் பண்ணாமல் இருந்த பேரண்ட்ஸ் எல்லாமே இந்த தடவை கொஞ்சம் உங்களை நம்பி வாகனம் வாங்கி சில அட்வைஸுகளின் அடிப்படையில் உங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்கறதுக்கு அனுமதிகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. சிலருக்கு வெளிநாடு வெளிமாநில பயணங்கள், குறிப்பாக இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வெளி தேசங்கள், கிழக்கு தேசங்கள், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு வரக்கூடிய அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருப்பது, இங்கிருந்து போவதற்கு விசா போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், ஏற்கனவே கிழக்கு தேசங்களில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்களில் நல்ல வேலை, தொழில் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிம்மதியான குருப்பெயர்ச்சியாகவே அந்த குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கும். ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒன்று, அதில் நீங்கள் தோற்று போன ஒன்றில் இந்த தடவை சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் ஏற்கனவே பணத்தை விட்டுட்டேங்க, ஆயிரக்கணக்கில் பணம் போச்சு, லட்சக்கணக்கில் பணம் போச்சுன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே எதிர்பாராத விதமாக சில அதிர்ஷ்ட அமைப்புகள், திரும்ப பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நல்ல குரு பயிற்சிங்க இந்த குரு பயிற்சி. அட்வைஸுகளின் அடிப்படையில் உங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்கறதுக்கு அனுமதிகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. சிலருக்கு வெளிநாடு வெளிமாநில பயணங்கள், குறிப்பாக இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வெளி தேசங்கள், கிழக்கு தேசங்கள், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு வரக்கூடிய அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருப்பது, இங்கிருந்து போவதற்கு விசா போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், ஏற்கனவே கிழக்கு தேசங்களில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்களில் நல்ல வேலை, தொழில் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிம்மதியான குருப்பெயர்ச்சியாகவே அந்த குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கும். ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒன்று, அதில் நீங்கள் தோற்று போன ஒன்றில் இந்த தடவை சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் ஏற்கனவே பணத்தை விட்டுட்டேங்க, ஆயிரக்கணக்கில் பணம் போச்சு, லட்சக்கணக்கில் பணம் போச்சுன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே எதிர்பாராத விதமாக சில அதிர்ஷ்ட அமைப்புகள், திரும்ப பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நல்ல குரு பயிற்சிங்க இந்த குரு பயிற்சி.